ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லைவு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த வாரம் வந்து நம்ம மேக்ஸ் டாபிக் வந்து அதான் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வந்து எப்படி பார்க்குறது, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணணுமோ அந்தந்த டாப்பிக்லேருந்து நம்ம சம்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரியா? ஸோ எல்லா டைப்புமே பார்க்கணுமா, எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா டைப்பும் பார்க்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸாம்ல என்னென்ன டைப் வந்து கேட்குறாங்களோ, என்னென்ன டைப் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்குறாங்களோ, எது எது இம்பார்ட்டனோ அந்த டைப்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு 8 டைப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ கையில வந்து ஒரு நோட்டும், பென்னும் வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸ் நோட் எப்பயும் போல எடுத்துக்கோங்க. எல்சிஎம், ஹச்சிஎஃப்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. டைப் வந்து நம்ம ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல சம்ஸ் வந்து நான் காமிச்சுட்டு நான் ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் காமிக்கிறப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட சம்ம எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ கவனிங்க. இல்லைன்னா கிளாஸ கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க சம்ஸ் வந்து பொறுமையா பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். கிளாஸ் கவனிக்கும்போது முழுசா வந்து இங்க கவனிங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. எல்சிஎம், ஹச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஈஸியா வந்து புரியும். சரியா? எல்சிஎம், ஹச்சிஎஃப் அப்படின்னாலே இது வந்து ஒரு டாபிக் மட்டும் கிடையாதுங்க. எல்சிஎம், ஹச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு தனி டாபிக் கிடையாது. ஸோ இதிலிருந்து நம்ம மத்த சம்ஸ்லயும் வந்து இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப வேற சில சம்ஸ்ல கூட நம்ம எல்சிஎம் எடுத்து பார்ப்போம். இல்ல ஹச்சிஎஃப் எடுத்து பார்க்குற மாரி வரும். மேக்ஸிமம் வந்து எல்சிஎம் எடுத்து பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறம்போது இது இந்த டாபிக்கையும் தவிர மத்த சம்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கா எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு தமிழ்ல வந்து மீ, போ, மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? மீ, போ, மா. சாரி. மீ, போ, மா. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இத ஒரு சில டைம்ல வந்து மீ, சி, மான்னு கூட குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 2ல எப்படி வேணாலும் குடுக்கலாம். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹச்சிஎஃப். ஹச்சிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் இத வந்து மீ, போ, கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மீப்பெரும் பொது காரணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா மீ, போ, வான்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? மீ, போ, வான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 டைப்லயும் சொல்லுவாங்க. இந்த ஹச்சிஎஃப்ப இன்னொரு விதமா ஜிசிடின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹச்சிஎஃப்க்கு. ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைடர் அப்படின்னு டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இதுல உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல்னா, நீங்க எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் இப்படியே ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. நீங்க வந்து தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மீ, சி, மா, மீ, போமா இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம எல்சிஎம், ஹச்சிஎஃப் அப்படிங்கிறதே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில டைம்ல வந்து ஜிசிடி அப்படின்னு வந்து குடுப்பாங்க. ஜிசிடின்னு குடுத்தாங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. ஹச்சிஎஃப் தான் வந்து ஜிசிடி. ஓகேவா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்ப எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்னா என்ன? ஓகேவா? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்போட ஃபுல் ஃபார்ம் பார்த்தாச்சு. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்ப எல்சிஎம்னா என்ன? ஹச்சிஎஃப்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். என்ன 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும்ப்பா. என்ன பண்ணுவோம் நம்ம 2, 4, 6, 8 அப்படின்னு போட்டு இப்படி டானா போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நம்பரா வந்து டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கிற நம்மளுக்கு குடுத்திருக்கிற நம்பர்லயே எந்த நம்பர் வந்து லோயஸ்ட் நம்பரா இருக்கோ, அந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம 8லேருந்து டிவைட் டிவைட் பண்ண ஆரம்பிச்சோம். 8லேருந்து வகுக்க ஆரம்பிச்சோம்னா, 8 மட்டும் தான் வகுப்படும். சரியா? ஸோ எல்லா நம்பரும் வகுப்பட மாதிரியான ஒரு நம்பரா இருக்கணும். சரியா? 1, 2 நம்பர் வந்து வகுப்படலைனாலும் பரவால்ல. ஆனா, மேக்ஸிமம் லோயஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஓகேவா? ஸோ அப்ப 2 2ஆல வகுத்தோம்னா எல்லாமே வகுப்படும். சரியா? அப்ப ஓர் 2 2, 2 2 4, 3 2 6. சரியா? 3 2s ஆர் 6. அதுக்கப்புறம் 4 2s ஆர் 8. ஓகேவா? ஸோ திரும்ப என்னென்ன நம்பரால இது வந்து வகுப்படும்? இது 1 அத முடிஞ்சுச்சு விட்டுருங்க. இது 3ஆல வகுப்படும். இது 2 இது 2ஆல வகுப்படும். ஸோ அப்ப வந்து மறுபடியும் 2வது வாய்ப்பாடு எடுங்க. 1 1 3 4 சாரி இந்த இடத்துல வந்து 2 வரும். ஓ, ஓ, ஓ. ஆ இந்த இடத்துல 2 வருமா?
ஓகேவா? ஸோ அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 1, 1, 2, 3, 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல நம்ம 3 போட்டு இங்க 1 போடணும். இல்ல 2 போட்டு 1 போடணும். அவ்வளதான். சரியா? ஸோ அப்ப இந்த இடத்தோட இங்க ஸ்டாப் ஆயிரும். சரியா? ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இங்க 1 நம்பரோ, இல்ல 2 நம்பரோ வகுப்படும்னாலும் கூட நம்ம வகுக்கலாம். ஆனா HCF அப்படி கிடையாது. இப்ப HCFலயும் அதே நம்பர் எடுத்துக்கோங்க. 8. இப்ப இதுக்கு HCF எடுக்கிறோம்னா, இது எல்லாமே வந்து வகுபடக்கூடிய எண்ணா இருக்கணும். சரியா? இப்ப அதாவது 2 அப்படின்னா, இப்ப 2 வந்து எல்லாமே வந்து வகுப்படுமா? இந்த 2வ வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம வகுக்கலாமா? இங்க 1 2s ஆர் 2, 2 2s ஆர் 4, 3 2s ஆர் 6, 4 2s ஆர் 8. 4 2 8. ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு மேல இது 1வது வாய்ப்பாடுல மட்டும் தான் வந்து வகுப்படும். சரியா? ஏன்னா 2 தனி வாய்ப்பாடு, 3 தனி வாய்ப்பாடு அப்படி இருக்கக்கூடாது. இப்ப இந்த 4 நம்பர் இருக்கு அப்படின்னா, இந்த 4 நம்பரும் ஒரே நம்பரால வகுப்படணும். அப்பனா மட்டும் தான் நம்ம வகுக்கணும். இல்ல 1 வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் அதோட எல்சிஎம் வந்து 1 தான். சரியா? அதாவது HCF வந்து 1 தான். இப்போ 1 போட்டா 1, 2, 3, 4 திரும்ப 1 போட்டா 1, 2, 3, 4 இப்படியே இது போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படியே வந்து இது போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா நம்பரும் ஒரே வாய்ப்பாடுல வகுப்படணும். சரியா? அதாவது இப்ப இங்க நம்மளுக்கு 2ஆல வகுத்தோம்னா 1, 2, 3, 4 ஓகேவா? ஸோ ஒரே நம்பரால வந்துருச்சா? இப்ப இதோட இங்க நின்றுச்சு. இன்னொன்னு அடுத்தடுத்த நம்பர் ஓகேவா? ஸோ இப்ப 1, 2, 3க்குள்ள அடுத்தடுத்த நம்பர் வருதுன்னா 2, 3, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி அடுத்தடுத்த நம்பர் வந்தாலே அதோட HCF வந்து 1 தான் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 1 வந்திருக்கு. அடுத்து 2 வந்திருக்கா? ஸோ அப்ப இதோடைய HCF அப்படிங்கிறது 1 தான். சரியா? ஸோ அப்ப இங்க 1 ஆயிரும். அப்ப இதோட HCF என்ன? வெறும் 2 மட்டும் தான். சரியா? ஆனா இங்க இத மட்டும் தான் எடுத்து எழுதணும்ப்பா. இந்த சைடுல நம்ம என்ன நம்பர் வருதோ, அத மட்டும் தான் எடுத்து எழுதணும் HCF பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்து நம்பர் வந்திருந்தா, அதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்ப இங்க 2 இருக்கு. 2க்கு அப்புறம் கீழ வந்து ஒரு 4 வந்திருக்கு. அந்த மாரி வந்திருக்குன்னா, நம்ம அத மல்டிப்ளை பண்ணி மொத்தமா எவ்வளோ வருதுன்னு போடணும். இல்லைன்னா நம்ம என்ன வருதோ, ஒரு நம்பர் வருதுன்னா, ஒரு நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஆனா எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது 2 இன்டூ 2 இன்டூ 1 வந்து சேர்க்காதீங்க. இந்த 2 2 போட்டிருக்கேன். இந்த 1 வந்து சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் 3 2 ஓகேவா? அப்ப 3 இன்டூ 2 அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க. இப்ப எவ்வளோ வருது? நம்மளுக்கு 4 4s ஆர் 2 2s ஆர் 4. 4 3s ஆர் 12. 12 2s ஆர் 24 அப்படிங்கிறது தான் வந்து எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது 24 ஓகேவா? HCF வந்து 2. இப்ப இந்த எல்சிஎம்னா என்ன அப்படின்னா, லீஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து சின்னமான நம்பர். இந்த 4 எண்களாலயுமே வகுபடக்கூடியது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 எண்களாலயுமே வந்து இந்த 24 அப்படிங்கிறது வகுப்படும். 2ஆல வகுப்படுமா? 2 12s ஆர் 24. 4ஆல வகுப்படுமா? 4 6 ஆர் 24. அதே மாரி 6ஆல வகுப்படுமா? 6 4 24. 8ஆல வகுப்படுமா? 8 3 24 சரியா? இந்த 4 நம்பராலயுமே வகுப்படக்கூடிய ஒரு எண். கம்மியான எண். இப்ப இந்த 24க்கு கீழ அதாவது அடுத்து 21ல இருந்து 23 வரைக்கும் உள்ள எந்த நம்பருமே வந்து இந்த 4 நம்பராலயுமே வந்து சேர்ந்து வகுப்படாது. ஓகேவா? 4 நம்பராலயுமே வகுப்படணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து புரியல அப்படின்னா வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. 4 நம்பராலயுமே வந்து வகுப்படணும். சரியா? இப்ப இந்த 24 அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய எண்கள்லயே வந்து சின்ன எண். இப்ப 1லேருந்து 23 வரைக்கும் எந்த எண்ணையுமே வந்து நம்ம இந்த 4 நம்பரையும் வந்து மொத்தமா வகுக்க முடியாது. சரியா? இப்ப 20 அப்படிங்கிறது 2வது வாய்ப்பாடுல போகும். சரியா? 4வது வாய்ப்பாடுல போகும். ஆனா 6வது வாய்ப்பாடுல வகுக்க முடியாது. 8வது வாய்ப்பாடுல வகுக்க முடியாது. ஓகேவா? புரியுதா? ஸோ 2 டேபிள்ல போகும். 4 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். ஆனா 6, 8ல வந்து இப்ப ஒரு நம்பர் லீஸ்ட்டான நம்பர் அப்படின்னா, அது 2 டேபிள்லயும் டிவைட் ஆகணும். 4 டேபிள், 6 டேபிள், 8 4 நம்பராலயுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர். லீஸ்ட் நம்பர் தான் வந்து எல்சிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே HCF அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு மேல அதாவது 2க்கு மேல எந்த நம்பரும் இந்த 2, 4, 6, 8 வந்து ஒரே நம்பரா வகுக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ திரும்ப கூட நான் சொல்றேன். எல்சிஎம், HCF. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப 24 அப்படின்னா, இந்த 24 மேல நம்மளுக்கு குடுத்திருக்கிற 4 நம்பர்லயுமே வந்து வகுப்படும். வகுப்படக்கூடிய மிக சிறிய எண். சரியா? 1 டூ 1 டூ 23 வரைக்கும் உள்ள எண்கள் எதுவுமே வந்து இந்த 4 நம்பராலயுமே வந்து ஒரே டயத்துல வந்து வகுப்பட முடியாது. சரியா? ஆனா 24க்கு மேல ஒரு சில எண்கள் இருக்கும். சரியா? 24க்கு மேல நெறைய எண்கள் இருக்கும். ஆனா 24 தான் இருக்கிறதுலயே வந்து சின்ன எண். சரியா? சிறிய எண். இந்த 4 நம்பராலயுமே வகுப்படக்கூடிய சிறிய எண். ஓகேவா? ஸோ HCF அப்படிங்கிறது 2 குடுத்துருக்காங்க. இந்த 2 தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ஹையஸ்ட் டிவைடர்.
ஓகேவா? ஸோ இந்த 2வ வச்சு மட்டும் தான் நம்மனால இந்த 4 எண்களையுமே வந்து டிவைட் பண்ண முடியும். சரியா? இங்க பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த 2வ வச்சு மட்டும் தான் 4 எண்களையுமே வந்து டிவைட் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல 4 போட்டோம்னா என்ன வரும்? ஸோ 4 போட்டோம்னா கழியாது. ஏன்னா 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு. 4ம் 8ம் மட்டும் தான் வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்சிஎம்னா ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆனா கூட நம்ம நம்பர் போட்டு டிவைட் பண்ணலாம் கீழ இறக்கி. இதுவே HCFனா எல்லா நம்பரும் குடுத்திருக்கிற 4 நம்பரோ, 3 நம்பரோ, 2 நம்பரோ எல்லா நம்பரும் டிவைட் ஆனா மட்டும் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். சரியா? இப்ப வந்து இங்க வந்து உங்களுக்கு இப்ப வந்து 2, 3 அப்படின்னு வந்து குடுத்துடுறாங்க. இப்ப இதோட HCF என்னன்னா 1. ஓகேவா? கீழ கூட சொல்றேன் பாருங்க. அடுத்தடுத்த நம்பர் வந்தா HCFஅ பொறுத்தவரைக்கும் மட்டும். ஓகேவா? இப்ப வந்து 8, 9 4ன்னு குடுக்குறாங்க. இப்ப இதோட HCF என்னன்னா 1. ஏன்னா 8 இருக்கு, 9 இருக்கு. அடுத்தடுத்த எண்கள் வந்தாலே அதனுடைய HCF வந்து 1 தான். ஏன்னா இப்ப நீங்க இத வகுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? 8ஆல போட்டீங்க அப்டின்னா 3 நம்பரையும் ஒரே மாரி வகுக்க முடியாது. 2 டேபிள்ல போட்டீங்கனாலும் 2 போட்டீங்கனாலும் வகுக்க முடியாது. 3 போட்டாலும் வகுக்க முடியாது. ஏன்னா 8 கழியாது, 4 கழியாது, 9 மட்டும் தான் கழியும். புரியுதா உங்களுக்கு? தெளிவா புரியுது அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்டு இதுதான் வந்து ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின். லீஸ்ட் எல்சிஎம் அப்படின்னா, மிகச்சிறிய எண். நம்ம குடுத்துருக்க எண்ணால வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இது வந்து HCF வந்து இருக்கறதுலே மிகப்பெரிய வகுக்கக்கூடிய எண். சரியா? வகுப்படக்கூடிய எண் எல்சிஎம். HCF அப்படிங்கிறது வகுக்கக்கூடிய எண். ஓகேவா? ஸோ இத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஸோ அதுக்காக தான். புரியல அப்படின்னா வந்து சொல்லுங்க. நான் திரும்ப வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி. இப்ப எல்சிஎம், HCFனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பேசிக் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அதுல உள்ள சம்ஸ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் தான். ஒண்ணும் குழப்பிக்க வேணாம். எல்சிஎம்ங்கிறது நம்மளுக்கு குடுத்திருக்க 4 எண்களாலயுமே வகுப்படக்கூடிய ஒரு சிறிய எண். சரியா? அதே மாரி HCF அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்திருக்க 4 எண்களும் வகுக்கக்கூடிய ஒரு பெரிய எண். ஒரே சு நம்பரால வகுக்கக்கூடிய பெரிய எண் வந்து அதுதான். ஓகேவா? ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ். நம்ம சம்ஸ் போட, போட உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? எல்சிஎம், HCF. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. தி எல்சிஎம் ஆஃப் 5, 6, 8, 9 அண்ட் 12 இஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? 5, 6, 8, 9, 12 இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சம்ம வந்து எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்னென்ன நம்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5, 6 அதுக்கப்புறம் 8, 9 அதுக்கப்புறம் 12 சரியா? நம்பர்லாம் விசிபிளா இருக்கா? ஸோ டிஸ்ப்ளே உங்களுக்கு விசிபிளா இருக்குல்ல? சரியா? ஸோ இப்ப இதோட HCF என்ன? பார்த்தோனே சொல்லிர்லாங்க. இதோட HCF என்ன? இப்ப தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அடுத்தடுத்த எண்கள் வந்தா பாருங்க அடுத்தடுத்த எண்கள் வந்திருக்கு பாருங்க. 5க்கு அடுத்து 6 வந்திருக்கு. 8 வந்திருக்கு, 9 வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்கள் வந்துச்சு அப்படின்னாலே, அதோட HCF என்னன்னா 1 தான். ஏன்னா ஒரே நம்பரால இது டிவைட் ஆகவே ஆகாது. 2, 4, 6, 8ன்னு வந்துச்சுன்னா, 2வது வாய்ப்பாட போட்டு நம்ம வகுத்துறலாம். இதுவே 1, 2, 3, 4ன்னு வந்துச்சுன்னா, நீங்க எந்த வாய்ப்பாடு போடுவீங்க? நீங்க 1 போட்டாலும் 4 நம்பரும் டிவைட் ஆகாது. 2 போட்டாலும் 4 நம்பரும் டிவைட் ஆகாது. 3 போட்டாலும் ஆகாது. 4 போட்டாலும் ஆகாது. புரியுதா? ஸோ 4 நம்பரும் நம்மளுக்கு டிவைட் ஆகணும். HCFஅ பொறுத்தவரைக்கும். அப்ப அடுத்தடுத்த நம்பர் வந்தாலே 1 தான் HCF. ஓகேவா? அத வந்து மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்ப எல்சிஎம். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 5, 6, 8, 9, 12 ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2ஆல வகுக்கலாம். 2 போட்டோம் அப்படின்னா 5 வகுக்காது. அப்படியே இறக்கிக்குவோம். எந்த நம்பர் வகுப்படலையோ, அத அப்படியே கீழ வந்து எடுத்துக்கலாம். எல்சிஎம்ல. HCFல அப்படி எடுக்க முடியாது. அது அங்கேயே நின்றும். ஓகேவா? ஸோ இங்க வந்து 5 வகுப்படாது 2ல. கீழ போட்டுக்குருவோம். 6 வந்து வகுப்படுமா? வகுப்படும். 3. 3 2 6. அதுக்கப்புறம் 4 2 8. சரியா? 9 வந்து வராது. 12 வருமா? 6 2 12 அப்படின்னு வந்து வரும். சரியா? ஸோ இப்ப அடுத்து கீழ. ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் திரும்ப வந்து நம்ம 2வது வாய்ப்பாடு எடுக்கலாமா? ஆமா. திரும்ப வந்து 2வது வாய்ப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா 5 அப்படியே கீழ இறக்கிக்கோங்க. 3 இறக்கிக்கோங்க. 2, 9 இறக்கிக்கோங்க. இங்க 3 ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து நம்ம 3வது வாய்ப்பாடு எடுக்கலாம். 5 வச்சுக்கோங்க. இங்க 1, ஒரு 3, 3, 2 இங்க 9க்கு 3 3 9 இங்க 3க்கு 1 சரியா?
ஸோ, இப்ப எல்லாமே வந்து லீஸ்ட் நம்பரா வந்துருச்சு. இனிமே வந்து நம்ம போடணும்னா 5 போடணும். 5 போட்டா இந்த 5 மட்டும் கழியும். 2 போட்டா 2 மட்டும் கழியும். 3 போட்டா 3 மட்டும் கழியும். அதுக்கு இப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போயிரலாம். சரியா? ஸோ, கடைசில ஒரு நம்பர் போட்டா கழியிற மாரி வந்து நின்றுச்சு, டிவைட் ஆகுற மாரி வந்து நின்றுச்சு அப்படின்னா, நம்ம அந்தந்த நம்பர மட்டும் தான் போட முடியும். ஸோ, அத அப்படியே மொத்தமா வந்து நம்ம சேர்த்து வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ, அப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்க என்னென்ன நம்பர் வந்து எடுக்கணும் பாருங்க. எல்சிஎம்க்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து இது ஃபுல்லா எடுக்கணும். ஓகேவா? ஸோ, அப்படி பார்த்தோம்னா 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 2 இன்டூ 3. ஓகேவா? ஸோ, இந்த 2 1யும் வந்து நான் எடுக்கல. 1 வந்து எடுத்தா அதே தானே வரும். ஸோ, அதனால வந்து எடுக்கல. ஷார்ட்டா வந்து யோசிக்கணும். சரியா? ஸோ, இப்ப இதோட பெருக்கல் என்ன வரும் அப்படிங்கிறத போட்டு பாருங்க. நோட்ல 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 62s are 120, 120 இன்டூ 3 சரியா? 120 இன்டூ 3 போட்டீங்கன்னா எவ்வளோ? 360. ஓகேவா? ஸோ, அப்ப எல்சிஎம் என்ன? 360 தான் எல்சிஎம். ஸோ, இப்ப இந்த 360 அப்படிங்கிற நம்பர் சரியா? தெளிவா எழுதுறதுக்காக தான் எழுதுனேன். கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. ஓகேவா? இந்த 360 அப்படிங்கிற நம்பர் இந்த 5 நம்பராலையும் டிவைட் ஆகும். 5, 6, 8, 9, 12 மேல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, இந்த 5 நம்பரையும் வச்சு நம்மனால இந்த 360 டிவைட் பண்ண முடியும். புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப 5 வந்து 360ஆல அடிக்க முடியும். 6 வந்து 360ஆல அடிக்க முடியும். சரியா? அதே மாரி 8 வந்து அடிக்க முடியும். சரியா? 8 ஓகேவா? 8வது வாய்ப்பாட வச்சு நம்ம 360 டிவைட் பண்ண முடியும். 9ஆல டிவைட் பண்ண முடியும். 12ஆல டிவைட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ, இத தான் வந்து சொல்றாங்க. இப்படி நம்ம அவங்க என்ன நம்பர் குடுக்குறாங்களோ, அந்த 5 நம்பராலயுமே டிவைட் பண்ணக்கூடிய லீஸ்ட் நம்பர். இப்ப 360க்கு கீழ எந்த நம்பருமே வந்து இந்த 5 நம்பராலயுமே ஒரு சேர டிவைட் பண்ண முடியாது. ஒரு சேர நம்மனால வகுக்க முடியாது. எப்படின்னா, இப்போ 1ல இருந்து 359 வரைக்கும் எந்த நம்பரும் இந்த 5 எண்களால ஒரே மாதிரி வகுப்படாது. இந்த 5 எண்களாலயுமே வகுப்பட செய்யாது. ஓகேவா? 360 தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எண் தொடர் வரிசையிலேயே கம்மியான நம்பர். சரியா? ஸோ, அடுத்து. ஓகே. இப்ப நம்ம இந்த சம் முடிஞ்சுச்சு. செகண்ட் சம் பார்க்கலாம். பார்க்க புரியும்பா. கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சூப்பர். ஓகே. இப்ப செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, the HCF of two numbers is 16 and their LCM is 160. If one of the number is 32, then the other number is என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இரு எண்ணின் மீப்பெரு பொது மடங்கு. ஓகேவா? அதாவது HCF of the two number அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்கப்பா. அதாவது ஓகே. ஸோ, இப்ப என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 நம்பரினுடைய HCF வந்து 16 அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. ஆனா 2 நம்பர் என்னன்னு குடுக்கல. நம்மளுக்கு இங்க X, Yன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறணும். சரியா? இப்ப 2 நம்பருடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 16 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சாரி HCF. HCF வந்து நம்மளுக்கு 16 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதே மாரி 2 எண்களுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா, 160 அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. சரியா? ஸோ, அப்ப இது வந்து HCF, இது வந்து எல்சிஎம். இது 2ம் நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. X அப்படிங்கிறது 32ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப நம்ம அந்த Yங்கிற நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்ப X, Yன்னு 2 நம்பர்ப்பா. அந்த 2 நம்பரோட HCF வந்து 16ன்னு குடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த 2 நம்பரினுடைய எல்சிஎம் வந்து 160ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப அந்த 2 எண்கள வந்து நம்ம X, Yன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப ஒரு எண்ணோடைய நம்பர் வந்து 32ன்னு குடுத்துட்டாங்க. Xங்கிற வேல்யூ வந்து 32ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப Yங்கிற நம்பரினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்மள்ட்ட கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம். இத நீங்க போட்டு குழப்புற மாரி இருக்கும். நம்ம பார்த்தோனே சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. சரியா? இப்ப எழுதிக்கோங்க. ஸோ, அத வந்து ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ரூல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய எல்சிஎம் இன்டூ HCF அதுதான் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய X இன்டூ Y. ஓகேவா? புரியுதா? இப்ப ஒரு 2 நம்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அந்த 2 நம்பரையும் வந்து பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ, அதுதான் HCF அண்ட் எல்சிஎம் பெருக்குனா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். X வந்து
சரியா? ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவாப்பா? ஸோ கலர் கூட மாத்தி எழுதுறேன். ஸோ எக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஒய் வந்து 4ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப எக்ஸ் இன்டு ஒய் எவ்வளோ? 2 இன்டு 4 ஈக்குவல் டூ 8ஆ? ஓகேவா? இப்ப எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த 2க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்ப 2. அப்ப 1 2 2 2 2 4 ஓகேவா? ஸோ திரும்ப 2 தான் போடணும். அப்ப இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்ப 2 இன்டு 2 ஈக்குவல் டூ 4 அப்படிங்கிறது எல்சிஎம். சரியா? ஸோ அடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. 2, 4ஆ? ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் 2 1 2 அவ்வளோதான். இதோட நின்றும். ஏன்னா 1 வந்துட்டாலே 1 அடுத்த நம்பர் 2 வந்துருச்சு. அப்போ 1 ஆயிரும் இந்த இடத்துல. அப்ப இங்கே நின்றும். அப்ப ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ 2 ஓகேவா? ஸோ அப்ப இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் என்ன வந்திருக்கு? 4 இன்டு 2 ஈக்குவல் டூ 8. இப்போ உங்களுக்கு புரியுதா? எக்ஸ் இன்டு ஒய் இதோட வேல்யூவும் 8 தான். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் அதோட வேல்யூவும் 8 தான். ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, அந்த அந்த மல்டிப்ளைக்கு வரக்கூடிய வேல்யூவும், அந்த நம்பரினுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, அதுக்கு வரக்கூடிய வேல்யூவும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிறீங்களா? சரி ஓகே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்க கூட செய்யுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சம்முக்கு வரலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ரூல். ரூலை பொறுத்தவரைக்க வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? நம்மளுக்கு வந்து இதில் எக்ஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு இதில் என்னென்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, எக்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் எல்சிஎம் தெரியும், ஹெச்சிஎஃப் தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 160 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் தெரிஞ்சதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 32 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்ன? 160 இன்ட்டு 16 ஓகேவா? ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒய் தெரியணும். அப்போ ஒய்யை இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த 32 மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ரைட் சைடு கொண்டு வாங்க. அப்போ 160 இன்ட்டு 16 டிவைடட் பை 32 ஓகேவா? அப்போ இதை எப்படி அடிக்கலாம்? 1 16 16 2 16 32. என்ன சார் 16வது வாய்ப்பாடெல்லாம் போடுறீங்கன்னா அப்படி கிடையாதுப்பா. நம்ம போட போட அந்த கால்குலேஷன் வந்து வந்துடும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பாடும் வந்து தெரிஞ்செல்லாம் போட போகிறதில்ல. நம்ம சிம்பிளா இத வந்து பழகிக்கிறணும். சரியா? ஸோ வந்து இப்போ 1 16 16 2 16 32 அப்ப திரும்ப கீழ 2 இருக்கு. மேல 160 இருக்கா? அப்போ 1 2 2 இங்கே 8 2 16 பக்கத்துல ஒரு 0. அப்ப y இஸ் ஈக்குவல் டூ 80 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப அந்த இன்னொரு நம்பர் என்னன்னா 80 ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேப்பா. இப்ப 3rd சம். ஓகே புரியுதா? 2nd சம் புரிஞ்சுச்சா? ஓகேப்பா. 2nd சம் புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகேப்பா. சூப்பர், சூப்பர். ஸோ 3rd சம். 3rd சம்ம பொறுத்தவரைக்கும் கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க அவங்களே. மேல வந்து நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் அப்படிங்கிறத பார்த்தோமா? ஸோ இங்க வந்து அவங்களே வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 3 எண்கள் இருக்கு இங்க. சரியா? ஒண்ணுமே இல்ல. சேம் தான். ஈஸி. சரியா? என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். சரியா? அதாவது 3 எண்களினுடைய பெருக்கல் பலன். அதாவது அந்த எண்கள் வந்து குடுக்கல. எக்ஸ் இன்டு ஒய் இன்டு இசட் இஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு 1875 சரியா? 3 எண்களினுடைய பெருக்கற் பலன் இதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நம்பருடைய ப்ராடக்ட் வந்து இந்த நம்பர். இதுல நம்மளுக்கு எல்சிஎம் வந்து குடுக்கல. என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? 5ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா போன சம்ல என்ன பார்த்தோம்? எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்
இன்டூ HCF அப்படிங்கிற ரூல் வந்து பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான். இங்கேயும் நீங்க சேமா அதே மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து 3ஆ வந்து ஆக்கிக்கோங்க. x இன்டூ y இன்டூ z இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ HCFன்னு போடுறீங்க இல்லையா? ஸோ இந்த HCFன்னு போடுறதுல மட்டும் மேல வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சரியா? HCFஅ மட்டும் நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். இதுதான் 3 எண்ணுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து 2 எண்களுக்கு இது வந்து 3 எண்களுக்கு. ஓகேவா? ஸோ இது 2யுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்சிஎம், HCFன்னு பேஜ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்து கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 நம்பர் குடுத்தா எல்சிஎம் அண்ட் HCFஅ மல்டிப்ளை பண்ணா போதும். 3 நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, எல்சிஎம் இன்டூ HCF மல்டிப்ளை பண்ணி, HCFக்கு மட்டும் மேல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளதான் டிஃபரன்ஸு. ஸோ இப்ப இதுல அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா எழுதுங்க. x இன்டூ y இன்டூ z. அங்க போய் எழுதிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாதுப்பா நீங்க. இங்க வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் லென்த்தா சொல்றேன். இல்லைன்னா இந்த சம்ம போடக்கூடிய உங்களுக்கான டைம் வந்து 30 செகண்ட். ஓகேவா? 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் தான். ஓகேவா? அதுக்கு மேல இந்த சம்ல வந்து போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சரி, கவனமா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எழுதிக்கிட்டே வாங்க எல்லாமே. ஓகே. x இன்டூ y இன்டூ z வந்து இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ HCF. இத ஸ்கொயர் பண்ணிக்கிறணுமா? ஓகேவா? ஸோ இப்ப இது 3னுடைய ப்ராடக்ட் என்ன? 1875. ஓகேவா? அத எழுதிக்கோங்க. அடுத்து எல்சிஎம் வந்து தெரியாது. எப்படி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே. இத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்டூ HCF ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம எக்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் கீழ கொண்டு வரணும். இப்ப எக்ஸுக்கு பக்கத்துல 5 தான் இருக்கு. அப்ப இத கீழ கொண்டு வந்தோம்னா, 1875/5 ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்ப எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1875 டிவைடட் பை இந்த 5 கீழ போகுதுப்பா. நான் எக்ஸ வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? புரியணுங்கிறதுக்காக. கீழ வந்து 5 ஸ்கொயர வந்து 5 இன்டூ 5 அப்படின்னு வந்து எழுதிக்கலாமா? சரியா? 5 ஸ்கொயர்னா அதானே? அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இப்ப இப்படியே வந்து அடிச்சு கொடுப்போம். 1 5 5 இங்க 3 5 15 மீதம் வந்து 3 இருக்கும் 18ல. அந்த 3 பக்கத்துல போட்டோம்னா 37. அப்ப 7 5 35. மிச்சம் 2 இருக்கும். 2 5 25. அப்ப 5 25. ஓகேவா? ஸோ திரும்ப இங்க ஒரு 5 இருக்கா? 1 5 5. இத அடிச்சு கொடுங்க. 37ல வந்து எத்தன கழியும்? 7 5 35. அதுக்கப்புறம் 2 5 25 இருக்கு. அப்ப 5. ஓகேவா? ஸோ அப்ப 75. அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் என்ன? 75. இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேமா வரும். இப்ப 75யும் 5 ஸ்கொயரையும் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேமா வரும். சரியா? அப்ப 75 இப்ப இந்த 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 ஸ்டெப்ப வந்து செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். எப்படின்னா, எல்சிஎம் இன்டூ HCF ஸ்கொயரா? எல்சிஎம் நம்மளுக்கு என்ன? 75 இன்டூ 5 இன்டூ 5. ஓகேவா? ஸோ இதான அப்போ 5 இன்டூ 5னா இத வந்து 25ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்ப 75 இன்டூ 25 என்ன வருதுன்னு பாருங்க. 75 25ன்னு போட்டீங்கன்னா 5 5 25 2 35 37 2 5 10 1 14 15. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க. 5 7 8 1 1875. ஆன்சர் மேட்ச் ஆயிருச்சா? ப்ரூவ் ஆயிருச்சா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் சம்மு. இதெல்லாம் ஈஸியான சம்மு. உடனே உடனே நீங்க வந்து போடணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. இல்ல அப்படிலாம் கிடையாது. HCF கேட்டா அதுக்கு ஸ்கொயர் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்சிஎம்க்கு மட்டும் தான். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃபார்முலாவே. இப்ப HCFன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இல்ல ஒய் ஸ்கொயர்ன்னு போட்டு பண்ணிக்கிறணும். சரியா? புரியுதா? இது எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால நீங்க HCF ஸ்கொயர் பண்றீங்க. இந்த ஃபார்முலா வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா நம்ம குடுத்துருக்கோமா? எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ HCF ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்கோமா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அதனால HCF ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒருவேள நம்மளுக்கு HCF கேட்டாங்கன்னா, நம்ம எல்சிஎம்ம ஸ்கொயர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ இதே சேம் ஃபார்முலா தான். HCF நம்மளுக்கு வந்து கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல ஒய் ஸ்கொயர்ன்னு வச்சு நம்ம பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு எக்ஸ், ஒய், இசட்க்கான வேல்யூ குடுத்துருவாங்க. எல்சிஎம்க்கான வேல்யூ குடுத்துருவாங்க. HCF மட்டும் நம்மளுக்கு குடுக்கலைன்னா, அத ஒய் ஸ்கொயர்ன்னு வச்சு நம்ம அதே மாதிரி டிவைட் பண்ணி கொண்டு வரணும். சரியா? ஒய் ஸ்கொயரா இருக்கும்போது, நம்ம ரைட் சைடுல வந்து ரூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ புரியுதா? ஓகேவா? டவுட் கிளியர் ஆயிருச்சா? கீர்த்தி திருநெல்வேலி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட்னா சொல்லுங்க. சரி, ஓகேப்பா. ஸோ அடுத்தது 4த் கொஸ்டின். ஸோ 4வது கேள்வி என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4வது டைப் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வந்து நம்ம இதுல பார்க்க போறோம்ப்பா. ஃபிராக்ஷன்ல வந்து பார்க்க போறோம். சரியா?
ஸோ இதுலயே வந்து ஒரு மெத்தட் இருக்கு. டைப் 4 பொறுத்தவரைக்கும் ஃபிராக்ஷன்ல இதுவரைக்கும் வந்து நம்ம நம்பர்ஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து நியூமரேட்டர், டினாமினேட்டர் வச்சு ஃபிராக்ஷன் மெத்தட்ல வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க 2/3, 4/9, 5/6, 7/12 இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃபிராக்ஷன் நம்பர பொறுத்தவரைக்கும் நீங்க பேசிக் மேத்ஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசா பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். இதுக்கு தான் நம்ம முன்னாடியே வந்து அத பார்க்க சொல்லிருக்கோம். ஸோ ஃபிராக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். மேல ஒரு நம்பர் இருக்கும், கீழ ஒரு நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லிர்றேன். சரியா? ஸோ இப்ப மேல இருக்கக்கூடிய நம்பர நம்ம என்ன சொல்லுவோம்? தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கீழ இருக்கக்கூடிய நம்பர நம்ம என்ன சொல்லுவோம்னா, பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்ப இத வந்து மேல நியூமரேட்டர் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கீழ டினாமினேட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? டினாமினேட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இத எதுக்காக இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மாரி ஃபிராக்ஷன் நம்பர்ஸ்ல உங்களுக்கு குடுக்குறாங்க. 2/3, 4/5, 6/8, 9/12 இந்த மாரி ஃபிராக்ஷன் நம்பர்ல குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப அதனுடைய ஃபார்முலா என்னன்னா, எல்சிஎம்க்கு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஓகேவா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மேல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழ இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்துக்கும் நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ 2யும் எடுத்து மேல கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எண்ண மேலயும், கீழ இருக்கக்கூடிய எண்ண கீழயும் போட்டா எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப் வந்து இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேவா? இதுவே நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழ இருக்கக்கூடிய எண்கள், டினாமினேட்டர் எண்கள், பகுதி எண்கள் எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது இத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்சிஎம்னா மேல எல்சிஎம் வந்துரும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா, மேல ஹெச்சிஎஃப் வந்துரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா, ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். ஓகேவா? ஸோ இத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்க. இப்ப 2/3ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4/9ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5/6ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7/12ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப மேல இருக்கிற நம்பர், கீழ இருக்கிற நம்பர்ன்னு தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். நீங்க சம்ம புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இப்ப மேல என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? இப்ப தொகுதி, பகுதின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர், டினாமினேட்டர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எண்ணுன்னு கூட போடுவோமா? எண். ஓகேவா? நியூமரேட்டர், டினாமினேட்டர், பகுதி. ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான்ப்பா இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துறேன். இல்லைன்னா செம்ம ஈஸியா முடிச்சு விட்டுட்டு போயிரலாம். ஓகேவா? தொகுதியில என்னென்ன நம்பர் இருக்கு? மேல 2 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஓகேவா? 4 நம்பர் 2, 4, 5, 7. கீழ என்னென்ன பகுதியில இருக்கு? டினாமினேட்டர்ல 3, 9, 6, 12 மொத்தம் 4 எண்கள். சரியா? இப்ப நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, மேல இருக்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து கீழ இருக்கக்கூடிய இந்த எண்கள் பகுதிக்கு எல்லாத்துக்கும் 3, 9, 6, 12 இந்த 4 எண்களுக்கும் நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது 2யும் நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா, அதுதான் எல்சிஎம் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்ப மேல இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம் வாங்க. 2, 4, 5 சாரிங்க. வாங்க. இப்ப போட்டோம்னா 2, 4, 5, 7 ஓகேவா? ஸோ இத பாருங்க டிவைட் பண்ணுங்க. 2ஆல எடுக்கலாமா? ஓர் 2ஆ 2, ஈர் 2ஆ 4, 5 வகுப்படாது, 7 வகுப்படாது. அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப போடலாமா? போட்டோம்னாலும் அதே நம்பர் தான். சேம் நம்பர் தான். 2 போட்டோம்னா 1, 1 வரும். 5, 7 திரும்ப இறங்கும். திரும்ப 5 போடணும். 1 ஆகும். திரும்ப 7 போடணும் 1. அப்ப ஆக மொத்தத்தில இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்ப இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ 2 இன்டூ 5 இன்டூ 7 ஓகேவா? ஸோ இதனுடைய பெருக்கல் என்ன வருதுன்னு பாருங்க. 4 20 140 சரியா? ஸோ அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் என்ன? 140 மேல. ஓகேவா? எல்சிஎம் இதனுடைய ஆன்சர் வந்து 140 சரியா? அதான் வந்து எல்சிஎம். அடுத்து இப்ப நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் எந்த நம்பருக்கு? கீழ இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க அதான ஃபார்முலா. அப்ப 3, 9, 6, 12 ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இது எல்லா நம்பரும் காமனா எந்த ஒரு நம்பரால டிவைட் ஆகும்னு பாருங்க. ஸோ 3 ஓகேவா? ஸோ அப்ப 1, 3, 2, 4 ஓகேவா? காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான். இன்னொன்னு இங்க அடுத்து வந்து அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சு. 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சு. ஸோ இனிமே 1 தான் ஆகும். அப்ப 3 தான் இதோடைய ஆன்சர். அப்ப ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ 3 சரியா? ஸோ அப்ப இங்க 3. அப்ப எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ ஆன்சர் என்ன? 140/3 ஓகேவா? 140/3 ஓகேவா? 140 / 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140. 3 × 3 = 140.
ஸோ இது வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம இங்க குடுக்கலையா? சரி ஓகே. ஸோ 140/3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். இப்ப இதுவே நீங்க HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மேல இருக்க நம்பருக்கு HCFம், கீழ இருக்க நம்பருக்கு LCMமும் கண்டுபிடிக்கணும். அது வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து நீங்க HCF கண்டுபிடிக்கணும். கீழ இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஸோ இத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எத்தன பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். HCFஅ பொறுத்தவரைக்கும் மேல 2, 4, 5, 7 அப்படின்னு ஸோ இத வந்து நம்ம பார்த்தோனே சொல்லிறலாம் 1ன்னு. ஏன்னா 4க்கு அப்புறம் 5 வந்திருக்கா? அடுத்தடுத்த எண்கள் இருக்கிறனால HCF வந்து நம்மளுக்கு 1. ஓகேவா? ஸோ எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் கீழ இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம் நம்ம. 3, 9, 6, 12 இதுக்கு தானே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 3ஆல எடுத்திருக்கோமா? 3ஆல எடுத்தோம்னா கீழ என்ன வந்திருக்கு? 3, 2, 1. இப்ப 2. 2ல இதுவும் இந்த நம்பர் கழியும், இந்த நம்பரும் கழியும். ஒரு நம்பர் கழிஞ்சா கூட போடலாமா? அப்போ 1, 3, 1, 2. ஓகேவா? ஸோ அப்ப இதோட இங்க நின்றும். சரியா? அப்ப இதனுடைய எல்சிஎம் என்ன? 3 இன்டு 2 இன்டு 3 இன்டு 2. அப்ப 3, 2, 6, 3, 2, 6. 6, 6 36. ஓகே. அப்ப 1/36 அப்படிங்கிறது தான் இதனுடைய HCF. சரியா? சரி ஓகே. புரியுதாப்பா? தெளிவா புரியுதா? கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுச்சு அப்படின்னா. ஓகே. சரி ஓகே. அடுத்த சம். டைப் 6 ஓகேவா? ஸோ டைப் 5 ஓகே, ஓகே. டைப் 5 நம்ம இன்னும் பார்க்கல. டைப் 5. ஓகே. டைப் 5 பொறுத்தவரைக்கும் ஃபைண்ட் த எல்சிஎம். இப்ப நம்ம டெசிமல் நம்பர் பார்க்க போறோம்ப்பா. ஸோ இப்ப ஃபிராக்ஷன் நம்பர் பார்த்தோம். நார்மல் நம்பர் பார்த்தோம். ஃபிராக்ஷன் நம்பர் பார்த்தோம். இப்ப நம்ம டெசிமல் நம்பர் பார்க்க போறோம். புள்ளி வச்சு வரக்கூடிய எண்கள். சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? இப்ப நம்மளுக்கு எத்தனை எண்கள் குடுத்துருக்காங்க பாருங்க. டைப் 5 ஓகேவா? டைப் 5 எழுதிக்கோங்க. நம்மளுக்கு 0. ம். 0.6 அதுக்கப்புறம் 9.6 அதுக்கப்புறம் 0.12 ஓகேவா? 3 நம்பர் குடுத்துருக்காங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இத முழு நம்பரா மாத்தணும். சரியா? டெசிமல்ல இருக்கக்கூடியத நம்ம பாயிண்ட்க்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்பனா, இங்க நம்ம என்ன செக் பண்ணணும்னா, எந்த நம்பர் வந்து அதிக அ டிஜிட் வந்து பின்னாடி தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஸோ இப்ப இங்க 1 டிஜிட் இருக்கு. அப்ப இத 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6000. இங்க 1 டிஜிட் இருக்கு. அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 96,000. இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணா தான் இந்த 12ங்கிறது புள்ளிக்கு இந்த பக்கம் வரும். 1, 2 அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்ப இங்க 100ஆல தான் நம்ம 3 நம்பரையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த நம்பர் வந்து அதிகபட்சமா இருக்கோ, அத அத பொறுத்து தான் வந்து நம்ம பண்ணணும். இங்க 1 ஸ்தானம் தானே தள்ளி இருக்கு. இங்க 6 மட்டும் 1 ஸ்தானம் தானே தள்ளி இருக்கு. அப்ப இங்க இது 2த்துக்கும் வந்து நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த கடைசி நம்பர மட்டும் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நம்பர நீங்க எதால மல்டிப்ளை பண்றீங்களோ, அதையே தான் 3 எண்களாலயும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்ப 0 இன்டு 1/2 இன்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 12 அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுலே பெரிய எண், இருக்கிறதுலே அதிக ஸ்தானம் தள்ளி இருக்கக்கூடிய எண்ணும், எப்ப எதால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு புள்ளி இல்லாம வருமோ, முழு எண்ணா வருமோ, அதுவரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து 9/6 அதையும் வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 960ன்னு வரும். அதுக்கப்புறம் 0.6 இத வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இல்ல 60 வரும். சரியா? ஸோ இங்க எத்தன 0வோ அத்தன ஸ்தானம் வந்து இது தள்ளி போகும். சரியா? ஸோ இது வந்து ஒரு 0வால போட்டோம்னா, இந்த 6 இங்க போகும். சரியா? 2 0வால மல்டிப்ளை பண்ணோம்னா, இந்த 6 அடுத்த இடத்துக்கு போகும். சரியா? ஸோ இப்படிதான். இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ 10, 100, 1000 ஸோ எத்தன ஸ்தானம்? நான் சொன்ன மாரி தான் ஆல்ரெடி. எதுல வந்து இப்ப ஹையஸ்ட் நம்பர் வந்து எது வந்து அதிக இது தள்ளி இருக்கோ, ஸோ அத பொறுத்து தான் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முழு எண்ணா மாத்தியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்க வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்சிஎம்மா, HCFஆ? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்ப நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 12, 960, 60 ஓகேவா? ஸோ இதுக்கான எல்சிஎம் எடுங்க. இப்போ இதுக்கு என்ன வரும்? எல்லாமே வந்து 4 டேபிளால கழியுமா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பேசிக் மேக்ஸ்ன்னு வந்து வீடியோ போட்டிருந்தோம். சரியா? அந்த பேசிக் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து புரியும். சரியா? ஸோ இப்போ 4வது வாய்ப்பாடுல நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்படி கழியும் பாருங்க. ஸோ இப்ப 3 3 நாலா 12 ஓகேவா?
960க்கு வந்து ஒரு 2, 8 ஒரு 4, 16, 0. அப்ப 2, 4, 0. அப்ப 240. திரும்ப 60க்கு வந்து என்ன வரும்? 15. 4, 15 60. ஓகேவா? ஸோ அடுத்து இது எத்தனாவது 3வது வாய்ப்பாடுல போகும்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா 24 இருக்கு. 6 வரும் இங்க. இங்கே 6 வரும். இங்கே 3 வரும். கூட்டுனா. சரியா? அப்ப வந்து 3வது வாய்ப்பாடுனா 1, இங்க வந்து 8, 0, 80. இங்க வந்து 5. ஓகேவா? ஸோ அடுத்து 5வது கழிப்போம். 1, இங்க வந்து 1, 6, 16, 1. ஓகேவா? ஸோ அடுத்து இங்க 16. 16 தான் போடணும். ஓகேவா? ஸோ 16 போட்டா 1, 1, 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 16 அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். இப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 16. ஓகேவா? ஸோ இதுக்கான வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன வருது? எல்சிஎம் 12, 12, 5, 60, 16. ஸோ அப்போ மொத்தமா 960. ஓகேவா? ஸோ 960 அப்படிங்கிறது ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா? ஸோ அத வந்து கழிக்கணும். ஸோ அப்ப நம்ம வந்து 100ஆல நம்ம அத டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல இத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ வந்து எவ்வளோ வரும்? 9.6 அப்படிங்கிறது தான் இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? ஸோ, இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். சரியா? இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பர் சீரிஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 4 நம்பர் குடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அதுல எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ, எல்சிஎம் வந்து ஒண்ணு அந்த பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அதுக்கு மேற்பட்ட நம்பரா இருக்கும். சரியா? அதுக்கு கீழ வந்து இருக்கவே இருக்காது. சரியா? எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 4 நம்பர் குடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 4 நம்பர் பார்த்துருந்தோமா? இப்ப 2, 4, 6, 8ன்னு குடுத்துருக்காங்களா? ஸோ இதனுடைய எல்சிஎம் எப்படி இருக்கும்னா, இந்த 8 அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பெரிய எண். இந்த 8க்கு மேல 8ஆ இருக்கும், இல்ல 8க்கு மேல இருக்குமே தவிர, 8க்கு கீழ இருக்கவே இருக்காது. நீங்க இத ஆப்ஷன்ல ஈஸியா கிளியர் பண்ணி அடிக்கலாம். சரியா? தேவையில்லாத ஆப்ஷன் எது எதுன்னு நீங்க ஆப்ஷன வந்து தேவையில்லாததெல்லாம் கழிச்சு விட்டுட்டு நீங்க ஈஸியா வந்து அடிக்கலாம். சரியா? 8க்கு கீழ ஏதாவது நம்பர் உங்களுக்கு ஆப்ஷன்ல குடுத்துருந்தாங்கன்னா, அது எல்சிஎம்மா வரவே வராது. சரியா? ஏன்னா எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச நம்பரா இருக்கும். இல்ல அதுக்கு மேல இருக்கும். சரியா? குடுத்திருக்கக்கூடிய எண்கள்ல. அதே மாரி ஹச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும், அதுல நம்மளுக்கு குடுத்திருக்க அந்த 4 நம்பர்கள்லயே வந்து குறைஞ்ச நம்பர் எதுவோ, இங்க எது நம்மளுக்கு குறைஞ்ச நம்பர் 2 தான் வந்து நம்மளுக்கு சின்ன நம்பர். அப்ப 2ஆ இருக்குமே தவிர 2ஆ இருக்கும். இல்ல அதுக்கு கம்மி 1ஆ இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு கம்மியா இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்ப ஹச்சிஎஃப்ன்னு குடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் குடுக்குறாங்க. 4 ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் என்னென்ன குடுக்குறாங்க அப்டின்னா 2, 4 அதுக்கப்புறம் வந்து 5 அப்புறம் 7 அப்படின்னு வந்து குடுக்குறாங்க. சரியா? ஸோ இங்க வந்து 4 நம்பர் வந்து உங்களுக்கு 2, 4, 6, 8ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப இதோட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப இதனுடைய ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும்? இதுல இருக்கக்கூடிய லோயஸ்ட் நம்பர் என்ன? 2. ஒண்ணு 2ஆ இருக்கும். இல்ல 2க்கும் கீழ 1ஆ இருக்கும். அப்ப இங்க என்ன லோயஸ்ட் நம்பர் இருக்கு? 4 கிடையாது. 7 கிடையாது. 5 கிடையாது. அப்ப 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 தான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி நீங்க அடிச்சிரலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஆப்ஷனோட வந்து சொல்லி தரேன். ஸோ இங்க வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ இப்ப எல்சிஎம் வந்து ஒண்ணு நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அதுக்கும் பெரிய நம்பரா இருக்கும். இங்க நம்மளுக்கு குடுத்துருக்க அந்த 3 நம்பர்ல எது பெருசு? 9/6 அப்படிங்கிறது தான் பெருசு. சரியா? ஸோ அப்ப அந்த 9/6 தான் நம்மளுக்கு எல்சிஎம். இப்ப இதுவே ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்களேன். ஸோ ஹச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 60. ஸோ அதுக்கப்புறம் 960. ஸோ 12. ஓகேவா? ஸோ இதுக்கு ஹச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 4 போட்டுக்கோங்க. எல்லாமே டிவைட் ஆகும். 15, 240 அதுக்கப்புறம் 3. இதுக்கப்புறம் திரும்ப 3ஆல போடலாமா? 3மே வகுப்படுமா? 5, 80 அதுக்கப்புறம் 1. இனிமே வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா 1 வந்துருச்சு. 1 வந்துட்டாலே அங்கே முடிஞ்சுச்சு. அப்ப இதனுடைய ஹச்சிஎஃப் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? 2 சைடு மட்டும் தான். இது 2 மட்டும் தான் எடுக்கணும். சரியா? கீழ உள்ளதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எந்த இத வச்சு டிவைட் பண்ணோமோ அது மட்டும் தான் எடுக்கணும். அப்ப ஹச்சிஎஃப் வந்து 4 இன்டு 3 12. அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து 100ஆல அ மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா? அப்ப அடுத்து வந்து நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 புள்ளி சாரி 2 0 இருக்குல்ல. அப்ப 2 ஸ்தானம் தாண்டி புள்ளி போயிரும். அப்போ 0.12ன்னு வந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ இப்ப புரியுதா? இதுதான் வந்து 0.12 இங்க குடுத்துருக்காங்களா? இதான் வந்து லோயஸ்ட் நம்பர். இருக்கறதுலயே லோயஸ்ட் நம்பர். இதான் வந்து ஹச்சிஎஃப். சரியா? ஸோ லோயஸ்ட் நம்பரா இருக்கும். இல்ல அதுக்கும் கீழ இருக்கும். சரியா? 0.12ஆ இருக்கும். இல்ல அதுக்கும் கீழ இருக்குமே தவிர 0.12க்கு மேல ஹச்சிஎஃப் இருக்காது. சரியா? இத நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா.
சரி, ஓகே. புரியுது. கரெக்ட்டா தான் கவனிக்கிறீங்க. ஸோ அடுத்தது டைப் 6 ஓகேவா? ஸோ டைப் 6ங்க. எழுதிக்கோங்க. ரொம்ப, 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 ரொம்ப ஈஸியான ஒரு ஓகே. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி. சரியா? இத பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கும். என்ன சார் பவர்லலாம் குடுத்துருக்காங்க. அப்படி அப்படின்னு நெனச்சு பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான சம். நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ டைப் 6ஆ? ஆமா, டைப் 6. என்ன நம்பர் குடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 5 இன்டூ 7 பவர் 4. சரியா? இது 1. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? அடுத்த நம்பரு. இதுல நான் 3 இது குடுத்துருப்பாங்கப்பா. 3 இது 3 லைன் தனித்தனியா குடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே ஒரே லைன்னு நெனச்சிராதீங்க. 7.6 ஓகேவா? ஸோ அடுத்து 2 பவர் 3, 5 பவர் 3, 7 பவர் 2 ஓகேவா? ஸோ மொத்தம் 3 செட்டு குடுத்துருக்காங்களா? ஸோ இதுல நம்ம எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3லயுமே எந்தெந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ, நம்ம ஆல்ரெடி மேலே அதான் நான் சொல்லியிருந்தேன். எல்சிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய எண்கள்லயே மிகப்பெரிய எண்ணா இருக்கும். இல்ல அதுக்கும் மேல உள்ள எண்ணா இருக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்களோ, அதுல பெரிய நம்பர் எல்சிஎம்மா இருக்கும். இல்ல அதுக்கும் பெரிய நம்பரா இருக்கும். சரியா? ஹெச்சிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ, அதிலேயே சின்ன நம்பரா இருக்கும். இல்ல அதுக்கும் சின்னதா இருக்கும். ஸோ இப்ப நம்ம இதுல எல்சிஎம் எப்படி எடுத்து எழுதணும்னா இருக்கிறதுலயே பெரிய எண்ண எடுத்து எழுதணும்ப்பா. இப்ப எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு இங்க எது நம்ம இந்த இந்த செட்ல எது பெருசு? இப்ப 2 எடுத்துக்கிறோமா, இப்ப ஒவ்வொன்னுக்கும் எடுத்து எழுதணும். இப்ப 2 எழுதணும், 3 எழுதணும், அடுத்து 5, அடுத்து 7. இதுல எந்த பவர் இங்க அதிகமா இருக்கோ, அத நம்ம வரிசையா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்ப பாருங்க, 2வ பொறுத்தவரைக்கும் 2 பவர் 3 இருக்கு, 2 பவர் 2 இருக்கு, 2 பவர் 3 இருக்கு. இப்ப இதுல எது பெருசு? 2 பவர் 3 தான் பெருசு. அப்ப 2 பவர் 3 போட்டுக்கிறோம். 1. ஓகேவா? அடுத்து 3 வந்திருக்கா? அப்ப 3 போட்டுக்கிறோம். 3 3 ஸ்கொயர் இருக்கு. 3 பவர் 5 இருக்கு. 3 இங்க இல்ல. ஒரு செட்ல இல்ல. இல்லேனாலும் எல்சிஎம்ல எழுதலாம். ஹெச்சிஎஃப்ல எழுதக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ஒரு செட்ல இல்லேனாலும் எல்சிஎம்ல எடுத்து எழுதலாம். ஹெச்சிஎஃப்ல எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா ஹெச்சிஎஃப்னா நம்மளுக்கு என்ன? எல்லா நம்பராலயும் வகுபடணும். சரியா? அப்பனா தான் ஹெச்சிஎஃப். ஒரு நம்பரால கூட வகுபடலாம். அது எல்சிஎம். ஆனா, இருக்கக்கூடிய எல்லா நம்பராலயும் வகுப்படணும்னா, அது ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ, அப்ப இங்க 3 பவர் 5 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். அத போட்டுக்கிறோம். அடுத்து 5. 5 பொறுத்தவரைக்கும் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 5 பவர் 1 இருக்கு. 5 பவர் 2 இருக்கு. 5 பவர் 3 இருக்கு. இதுல எது பெருசு? 5 பவர் 3 தான் பெருசு. அடுத்து 7 பவர் 4 இருக்கு. 7 பவர் 6 இருக்கு. 7 பவர் 2 இருக்கு. இதுல எது பெருசு? 7 பவர் 6 தான் பெருசு. அப்ப இதுதான் எல்சிஎம். என்ன சார் அவ்வளோதானா? அவ்வளோதான். இது இவ்வளோதான் எல்சிஎம். நீங்க பவர்ல வந்தோனே பயந்துறக்கூடாது. சரியா? எல்சிஎம் இவ்வளோதான். சிம்பிள். அடுத்து இதுக்கு ஹெச்சிஎஃப் வேணா கண்டுபிடிப்போமா? ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர். அப்ப 2 2 பவர் 2 கியூப் இருக்கு. 2 ஸ்கொயர் இருக்கு. 2 கியூப் இருக்கு. இதுல எது சின்ன நம்பர்? 2 ஸ்கொயர் தான் சிறுசு. அடுத்து அடுத்து 3 இருக்கா? 3 ஸ்கொயர் இருக்கு. 3 பவர் 5 இருக்கு. இங்க 3 இல்ல. அப்ப 3யே போடக்கூடாது. 3யே விட்டுறணும். அடுத்து பாருங்க 5 பவர் 1 இருக்கு. 5 பவர் 2 இருக்கு. 5 பவர் 3 இருக்கு. அப்ப இங்க எது லோயஸ்ட்? 5 பவர் 1. அடுத்து பாருங்க 7 பவர் 4 இருக்கு. 7 பவர் 6 இருக்கு. 7 பவர் 2 இருக்கு. அப்ப இதுல எது லோயஸ்ட்? 7 ஸ்கொயர் தான் லோயஸ்ட். அப்ப இதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஓகே. சரி. இப்ப ஒரு சில டயத்துல இத சிம்பிளிஃபை பண்ணி குடுப்பாங்க. சிம்பிளிஃபை பண்ணினா எப்படின்னா, ஸோ இதோட வேல்யூ குடுப்பாங்க. இப்ப 2 ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 2ன்னு எழுதலாம். 5 பவர் 1 5 தான். 7 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 7 இன்டூ 7ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்ப இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 4, 20, 27 ஓகேவா? 2 2 4 4 5 20, 7 ஓகே. என்ன வரும்? 980 ஓகேவா? அப்ப HCF 980 இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? அதோட டோட்டல் வேல்யூவாவும் கேட்கலாம். ஸோ இல்ல இந்த டிஜிட்டா மட்டுமே இப்படி குடுத்தும் கேட்கலாம் ஆன்ஸர். ஆப்ஷன் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. நீங்க அங்க போய் பார்த்துட்டு, என்ன நம்மளுக்கு சார் இப்படி தானே சொல்லி தந்தாரு. இங்க 980, 1080, 380 நம்பரா குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்துறாதீங்க. ஸோ இப்படி தான் நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணி அத பார்த்துக்கிறணும். சரியா? சரி, ஓகே.
சரி ஓகேப்பா. அவ்வளோதான். இந்த 6 மாடல் தான். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல இந்த 6 மாடல் தான் ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு 6 மாடல் இருக்கு. அதோட வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய டைப் வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் டைப் வந்து முடிஞ்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய மாடல். இன்னைக்கு வந்து பேசிக் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தா நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருந்துச்சு. சரியா? ஸோ அடுத்து உங்களுக்கு போக, 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 போக அடுத்தடுத்து நீங்க போடும்போது ரொம்ப ஈஸியா வந்து போட்டுருவீங்க. இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு மாடல். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டைமிங் எடுத்து சொல்லி தர்றோம். ஸோ அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டைமிங் வந்து கிளாஸ் என்ன லென்த்தா போகுதே அப்படிங்கிற மாரி யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு சம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறம்போது, அந்த டைப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிய வச்சா தான் நீங்க திரும்பி போடும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா இலக்கணமும், மேக்ஸும் ஒரே மாதிரி. சரியா? இந்த பாலைவனத்தில கானல் நீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இருக்கிற மாரி தெரியும். ஆனா பக்கத்தில போனா இருக்காது. ஸோ மேக்ஸும் இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிறது தான். இலக்கணத்தையே மேக்ஸையும் வந்து நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இருக்கு, ஆனா இல்ல. அந்த மாரி மேக்ஸும், இலக்கணமும் கிளாஸ் நடத்தும்போதெல்லாம் நல்லா புரியும். இவ்வளோதானா, அவ்வளோதானா அப்படி வந்து நம்மளுக்கு அப்படியே இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம எடுத்து நம்ம ஒரு சம்மையோ, இலக்கணத்தில நம்ம ஏதாவது ஒரு இதை எடுத்து நம்ம போட உட்கார்ந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒண்ணுமே வந்து வராது. ஸோ அப்போ வந்து ரொம்ப குழப்பும். ஸோ அப்படிங்கிறம்போது அதான் வந்து இங்க மேட்ரு. ஸோ திரும்ப திரும்ப இத வந்து போட்டு போட்டு பாருங்க. நான் உங்களுக்கு சம்ஸ் வந்து எடுத்து குடுக்குறேன். ஸோ இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. சரியா? அதோட வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் முடிஞ்சிரும். அதோட வந்து அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல இதுல கன்டென்ட். ஒரு அதிகபட்சம் நாளைக்கு வந்து என்ன ஒரு 2 மாடல் வேணா கூட வேணா இருக்கும். சரியா? ஸோ நான் அது வந்து எத்தன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இந்த 6 மாடலோட போதும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த 6 மாடல்ல இருந்து நான் சம்ஸ் இருக்கிறத எடுத்து வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து நான் நைட் வந்து குடுக்குறேன். சரியா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. அ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப இத போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா சம்ஸும் நான் வந்து குடுக்குறேன். அதையும் வந்து போட்டு பாருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.